அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழைத் தொழிலாளி இருந்தார். அவருக்கு கவிதா என்ற ஒரே ஒரு மகள். கவிதாவுக்கு படிக்கப் பிடிக்கும். ஆனால் அவளுடைய பள்ளி பக்கத்து ஊரில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. தினமும் நடந்து செல்வதால் அவள் மிகவும் களைப்படைந்து விடுவாள். அப்பா, எனக்கு ஒரு பழைய சைக்கிள் வாங்கித் தர முடியுமா என்று ஒருமுறை அவள் ஆசையாகக் கேட்டாள். ராமு தன் மகளின் ஆசையை நிறைவேற்ற சபதமெடுத்தார். அவர் பகலில் கட்டிட வேலையும் இரவில் ஒரு மில்லில் காவலாளி வேலையும் செய்தார். மிகக் குறைந்த உணவை மட்டும் உண்டு ஒவ்வொரு ரூபாயையும் சிறுகச் சிறுகச் சேமித்தார். கவிதாவின் பிறந்த நாள் நெருங்கியது. அன்று அவளுக்குத் தெரியாமல் ஒரு பழைய சைக்கிளை விலைக்கு வாங்கி வந்தார் ராமு. அதைச் சுத்தம் செய்து அதில் ஒரு சிறிய ரோஜா பூவை வைத்து அவள் அறையில் நிறுத்தினார். அவள் காலையில் எழுந்து பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைத்துக்கொண்டே அன்றிரவு மில் வேலைக்குச் சென்றார். ஆனால் அன்றிரவு எதிர்பாராத விதமாக மில்லில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ராமு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் காலை கவிதா எழுந்தபோது அவள் அறையில் அந்தச் சைக்கிள் இருந்தது. அதைப் பார்த்து அவள் துள்ளிக் குதித்துச் சிரிக்கத் தொடங்கினாள். சிறிது நேரத்தில் அவளுக்குச் செய்தி வந்தது. அவள் அப்பா இனி நடக்கவே முடியாது என்று. தன் மகள் நடக்கக்கூடாது, சைக்கிளில் செல்ல வேண்டும் என்று உழைத்த அந்தத் தந்தை இன்று அந்தச் சைக்கிளை ஓட்டத் தன் மகளுக்கு கற்றுக் கொடுக்கக் கூட முடியாத நிலையில் படுத்திருந்தார். கவிதா அழுதபடியே அந்தச் சைக்கிளைத் தடவிப் பார்த்தாள். அந்தச் சைக்கிள் வெறும் இரும்பு அல்ல, அது அவளது தந்தையின் தியாகம்.